வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஜிபேட் 2024 எக்ஸாமினேஷன் மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் அதர் சப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நேற்று நம்ம ஃபார்மகாக்னசி பார்த்துருந்தோம் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட் 1 பார்த்துருந்தோம். அதில் வந்து காமனாக ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு ஃபார்மகாக்னசி, அதுக்கப்புறமா இப்போ அதர் சப்ஜெக்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபார்மகாலஜி, அப்புறம் ஃபார்மசூட்டிக்ஸ், அப்புறம் ஃபார்மஜிக்கல் கெமிஸ்ட்ரி ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, அதர் சப்ஜெக்ட்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் மெமரி பேஸ்டு. கோம்ஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரூசலோசிஸ். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். மற்றபடி சென்டென்ஸு அந்த டெஃபினிஷன் எல்லாமே கொஞ்சம் வேரியாக இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணணும், ஸோ ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ எக்ஸாமினேஷன் ஆன்சருக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரலாக, அதனால தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஹோம்ஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரூசலோசிஸ். அடுத்து ஃபார் த growth ஆஃப் மீசோஃபைட்ஸ் 25 to 40 degrees Celsius is the optimum temperature. Okay, for the growth of mesophytes 25 to 40 degrees Celsius is the optimum temperature. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டியூபர்க்ளோசிஸ்க்கு வந்து மான்டெக்ஸ் டெஸ்ட்டு, எய்ட்ஸ் எலிசா என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன் டசே, லெப்ரசிக்கு வந்து லெப்ரோமின் டெஸ்ட்டு, சிஃபிலிஸ் வந்து கான்டெஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங் ஆப்ஷனில் இப்படி தான் வரும். இதில் வந்து அந்த PQRS அந்த மாதிரியும், அப்புறம் அந்த பக்கம் 1 2 3 4 அந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதை மேட்ச் பண்ணணும், அந்த மாதிரி தான் வரும். டியூபர்க்ளோசிஸ் மான்டெக்ஸ் டெஸ்ட்டு, எய்ட்ஸ் எலிசா, லெப்ரசி லெப்ரோமின் டெஸ்ட், சிஃபிலிஸ் கான்டெஸ்ட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், டிரான்ஸ்டக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த மீனிங் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து ஆன்சர் டிரான்ஸ்டக்ஷனாக வரும். நாம் வந்து அதை என்னென்னா அந்த ஆன்சரில் இருந்து இந்த கொஸ்டினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். டிரான்ஸ்டக்ஷன் மீனிங் host DNA transfer from one cell to another cell. The simplest meaning of transduction. Okay, meaning of transduction, host DNA transfer from one cell to another cell. Okay, அடுத்து family of influenza virus வந்து orthomyxovirus family. Okay, family of influenza virus orthomyxovirus. அடுத்து 17th question, leprosy is belonging to bacterial disease. Leprosy is belonging to bacterial disease. Okay, அடுத்து cell mediated immunity அப்படின்னா type 4 immunity. Cell mediated immunity, type 4 immunity. Okay, next, identification test for HIV polymerase chain reaction PCR. Okay, identification test for HIV polymerase chain reaction PCR. ஓகே, அடுத்து டெஃபிஷியன்சி ஆஃப் நியாசின், அது வந்து பெல்லக்ரா. இது நம்ம ஃபஸ்ட்டு செஷனில் பார்த்துருந்தோம், அதே கொஸ்டின் தான். டெஃபிஷியன்சி ஆஃப் நியாசின் பெல்லக்ரா. இதில் வந்து நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பெல்லக்ரா வந்து பெல்லக்ரா மட்டும் இல்லாமல் நைட் பிளைண்ட்னஸ், ஸ்கர்வி, அப்புறம் வந்து ஆஸ்டியோமலேசியா அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதில் ஸ்கர்வி வந்து விட்டமின் சி டெஃபிஷியன்சி, ஆஸ்டியோமலேசியா விட்டமின் டி டெஃபிஷியன்சி, அப்போ நைட் பிளைண்ட்னஸ், ஜீரோ ஆப்தால்மியா அதெல்லாம் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. ஸோ பெல்லக்ரா டெஃபிஷியன்சி ஆஃப் நியாசின். அடுத்து டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் இருக்குது. அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்குரிய மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வென் த ஈவெண்ட் இஸ் நாட் அஃபெக்டட் பை the outcome of another event, அதுக்கு பேர் டிபெண்ட். when the event is not affected by the outcome of another event, it is called as dependent. So dear friends, இந்த 10 கொஸ்டின்ஸும் நம்மளுடைய GPAT 2024ல் அதர் சப்ஜெக்ட்ஸ், அதாவது சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து எதுவும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆஸ் பர் NBEMS, அதாவது AICTE நாம்ஸ் படி இதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ரீசெண்டாக NTA நாம்ஸ் படி, இப்போ கரண்ட்டில் NBEMS நாம்ஸ் படி GPAT கொஸ்டின் பேப்பர் வந்து மொத்தம் 5 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மஜிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னிசன்ஸ், அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம அதர் சப்ஜெக்ட்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். அது எக்ஸாக்டாக இந்த டாப்பிக்கில் இருந்து இந்த கேட்டகரியிலேருந்து உள்ள சப்ஜெக்ட்ஸ் தான் அதை சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான் எல்லாமே. ஸோ நமக்கு தேவை நாலேஜ் ஷேரிங், அவ்வளோதான். ஸோ அதர் சப்ஜெக்ட்ஸில் உள்ள 10 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றின ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துக்கலாம் அப்படியே திரும்ப. ஹோம்ஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரூசலோசிஸ். For the growth of mesophytes 25 to 40 degrees Celsius is the optimum temperature. அடுத்து match the following: tuberculosis Montax test, AIDS ELISA, leprosy lepromin test, syphilis Conn's test. அடுத்து transduction meaning என்ன அப்படின்னா host DNA transfer from one cell to another cell. அடுத்து family of influenza virus
myxovirus. Leprosy is belonging to bacterial disease. Cell mediated immunity வந்து type 4. அடுத்த identification test for HIV, polymerase chain reaction. அடுத்த deficiency of niacin pellagra. அடுத்த dependent meaning when the event is not affected by the outcome of another event. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷன் கண்டிப்பாக ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். அப்கமிங் செஷனில் ஃபார்மசி ஃபீல்டில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.